Just think, நீயும் இல்ல நானும் இல்ல, அப்புறம் என்ன ஆகும்? Naturally யார், இப்படி ஒரு லாஸ் வராம இருந்தாதான் நான் ஆச்சரியப்படணும். Am I right or wrong? So, மறுபடியும் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணனும்னா நான் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி தான் ஆகணும். I've got no other go. I'm sorry for that, Shiva. But one thing, இதை இப்படியே கண்டினியூ பண்றதா இல்ல பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து வர்க்கர்ஸ் எல்லாம் திருப்தி பண்ணலாமாங்கிறது நம்ம 2 பேர் கையில தான் இருக்கு. அதுக்கு நீ உடனே கிளம்பி வந்தாதான் முடியும். So, you've got no other way. அதனால நீ இமிடியேட்டா அடுத்த பஸ் பிடிச்சு கிளம்பி வர. மேடம் நான் வந்துடுறேன், ஆனா இங்க இன்னும் பிரச்சனை முடியல. உனக்கு அங்க பிரச்சனை, எனக்கு இங்க நீ இல்லாம ஒரே பிரச்சனை. I mean ஃபேக்டரியில. ஓகே, so please கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாயே. சரி மேடம் நான் வரேன், ஆனா வர்க்கர்ஸ்க்கு நீங்க இந்த மாதிரி. Oh my god, நான் பாத்துக்கிறேன் சிவா, நீ கிளம்பி வா. சரி மேடம் நான் வரேன். See you soon. பாத்து பொறுமையா. அம்மா சுசித்ரா, அம்மாவுக்கு இப்ப நல்லா குணமாயிடுச்சு. இனிமே நீ படிப்புல நல்லா கவனம் செலுத்தணும். என்ன? சரி அங்கிள். அம்மா வாமா கஸ்தூரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வந்து உட்காருமா. இல்ல பரவாயில்லம்மா, இருக்கட்டும். இதப்ப இப்பதான் உன் உடம்பு கொஞ்சம் குணமாயிருக்கு. அதுக்குள்ளேயும் வீட்டு வேலைலாம் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காத. நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆமா கஸ்தூரி, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஏய் சுசித்ரா, அம்மாவை கூட்டிக்கிட்டு சுபத்ராண்டி ரூமுக்கு போ. சரி அங்கிள். என்னம்மா கஸ்தூரி, இப்போ உடம்பு பரவாயில்லையாம்மா? பரவாயில்லைங்கய்யா. ராதா, டாக்டருங்க என்ன சொல்றாங்கப்பா? மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காங்கப்பா. காயம் ஆடுற வரைக்கும் தண்ணி படாமல் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அப்படியா? இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டியாப்பா? இல்லைப்பா, வீட்டில் கொண்டு வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு போக தான் வந்தேன். இனிமே தான் வாங்கணும். சுபத்ரா எங்கம்மா காணோம்? வெளியில எங்கேயாவது போயிருக்காங்களா? இல்லம்மா, வெளியூருக்கு போயிருக்கா. ஆமாம்மா, பூஞ்சோலைன்ற கிராமத்துக்கு போயிருக்கா. இங்க இருக்கிறத விட அங்க பத்திரமா இருப்பான்னு தோணுச்சு. ஆனா பூஞ்சோலை கிராமத்தில் நடக்க போற கொள்ளையை மட்டும் என்னால நிறுத்த முடியாது. இருந்தாலும் மனசு பதறிக்கிட்டுதாமா இருக்கு. கோமால கிடந்த பொண்ணு எழுந்து நடமாடுறாளேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்கலையே. யசோதா, ஆனது ஆயிடுச்சு, ஏன் அதே நினைச்சு புலம்பிட்டு இருக்க? தெய்வம் மாதிரி இந்த பொண்ணு கடைசி நிமிஷத்துல வந்து நம்ம சுபத்ராவை காப்பாத்தலையா? நமக்கு ஒன்று நிலைக்கணும்னு விதி இருந்தா நிச்சயமா நிலைக்கும். அதை யாராலையும் நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாது. நீங்க சொல்லிட்டீங்க, இது பெத்த வயிறுங்க. என்னால அப்படி இருக்க முடியல. என்ன ராதா இது? தினம் தினம் செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு என்னைக்கு இந்த போலீஸ் உத்தியோகத்தை விட்டு வரையோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. ஐயோ அம்மா. யசோதா, என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அவன் டிபார்ட்மெண்ட் வேலையில இதெல்லாம் சகஜம். ராதா, நீ தைரியமா உன் டியூட்டியை பண்ணு. தேங்க்ஸ்பா. அம்மா இதை பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்குள்ள எப்படி இந்த தேவராஜை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். எனக்கு தெரியும் இதெல்லாம் அவனோட வேலை தான். அது மட்டும் இல்லை, சுபத்ராவை கொள்ள வந்த தேவராஜிட்ட போய் தப்பு நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். எப்படியோ கஸ்தூரி என்ற ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிச்சி அங்கேயே உங்களை கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்காமா. எதர்ச்சியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போன் எடுத்தா தேவராஜ் பேசுறான். அதனாலதான் இவங்களை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திட்டேன். நல்ல வேலை செஞ்சப்பா. தேவராஜ் இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் சரி, அவனை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட் வாங்கி தராம நான் அந்த போலீஸ் வேலையை விட மாட்டேமா.
கஸ்தூரி என்னம்மா அப்படியே நின்னுட்ட? சுசித்ரா, அம்மாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ, நான் போய் காஃபி போட்டு கொண்டுறேன். பாப்பா ஃபோன் பண்ணாடா. அவ குரலை கேட்டதும் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரு மாதிரி. என்னைக்கு தலைவா? 2 நாளைக்கு முன்னாடி. பாப்பா எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிருந்தா உடனே போய் என் பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேனா? என் பொண்டாட்டி எவனோ கத்தியால குத்திட்டானா. அந்த விவரத்தை அவ எனக்கு முழுசா சொல்றதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு. உங்க போன்ல தான் நம்பர் இருக்குமே தலைவா, மறுபடியும் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பாக்குறதானே? பண்ணாம இருப்பனா? பண்ணண்டா. ஆனா போனை எடுத்தது யாரு தெரியுமா? அந்த ராதாகிருஷ்ணன். அவன் எப்படியோ என் பொண்டாட்டி புள்ள இருக்கிற ஆஸ்பத்திரி மோப்பம் முடிச்சாங்க வந்துட்டான்டா. நான் அங்கதானே வருவேன் அவங்கள பார்க்க. என்ன அரெஸ்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறான். ஒருவேளை பாப்பாவை அவனே போன் பண்ண வச்சிருப்பானோ? அவன் எப்படி வேணா ஆட்டுண்டா, என் நிழல கூட அவனால பிடிக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவனுக்கு நல்ல சாவு கிடையாது. இந்த தேவா கையால தான் அவன் சாக போறான். என்ன என் பொண்டாட்டி அங்க எப்படி தவிக்கிறாளோ, என் புள்ள எப்படி பாடுபடுறாளோ நினைச்சாதான் மனசு ஒரு மாதிரி தவிக்குதுடா. கவலைப்படாதீங்கண்ணே, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். கிழிச்சிங்க நீங்க எல்லாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். பா என்பா, வணக்கத்துக்கு ஒன்றும் குறை இல்லை. என் பொண்டாட்டி முள்ளையும் காண எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு உனக்கெல்லாம் இது இருக்காயா? அது எப்படின்னா முடியும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேடுற வாண்டட் கிரிமினல் நீங்க. உங்க பொண்டாட்டி பிள்ளை நான் தேடினா டிபார்ட்மெண்ட் என்ன சும்மா விட்டுருமா? பா, நாள் இப்படியே போயிடாது, ஞாபகம் வச்சுக்க. விஷயம் இல்லாம நீ வரமாட்டிய. என்ன விஷயம்னு சொல்லு. விஷயம் எல்லாம் இல்லாம உங்க நேரத்தை வீணாக்குவானா? விஷயத்தோட தான் வந்திருக்கேன். அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம். முதல்ல விஷயத்தை சொல்லு. சந்தோஷம் உனக்கா எனக்கான்னு நான் முடிவு பண்றேன். அண்ணே, ராதாகிருஷ்ணன் தங்கச்சி இப்ப எங்க இருக்கா தெரியுமா? எங்க இருக்கா? தங்கச்சி இங்க இருந்தா டேஞ்சர்னு பூஞ்சோல கிராமத்துக்கு அனுப்பி இருக்கா அவங்க அண்ணன். இத நீ போன்லயே சொல்லிருக்கலாமே. நேர்ல சொல்ற மாதிரி வருமானே? விஷயத்தை கேள்விப்பட்டதும் உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வருமே, அத பாக்கணுங்கிற ஆசை தானே. இந்தா, டியூட்டி முடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரேனே. பிரதாப்பு, அம்மா, எப்பமா வந்தீங்க? அங்க போயிருந்தீங்களா? அங்கிருந்து தான்ப்பா வரேன். ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? பார்வதி ஏதாவது தப்பா பேசிட்டால? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அங்கே போய் பார்த்தேன். பார்வதி, அவங்க அப்பா, அம்மா, உன் பிள்ளை வினோத் எல்லாரையும் பார்த்தேன். அம்மா, வினோத் எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கான்ப்பா. பார்வதி என்ன சொன்னாமா? சொல்லுங்கம்மா, என்ன சொன்னா? சமாதானமே பேச வேண்டாங்கிற மாதிரி ரொம்ப நாசுக்கா பேச்ச மாத்திட்டாப்பா. நான் தான் சொன்னேனேம்மா, அவ மத்தவங்க சொல்றது எதுவுமே கேட்க கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கா. அந்த வரட்டு பிடிவாதம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. எனக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் அவளே புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணுமா? அது வரைக்கும் நீ கஷ்டப்படுவியே, அதை நினைக்கும் போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பரவாயில்லம்மா, ஆனா எல்லாரும் ஒரு நாள் ஒன்னா சேரும்போது இது எல்லா கஷ்டமும் மறந்து போயிடுமே. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கடவுளே, எல்லாம் நல்லபடியா முடியணும்.
மீனா இப்படி உட்காந்துட்டு போலாமா? உட்காருமா. ஏன் அத்தை, இப்படி வெள்ளிக்கிழமை விசேஷ நாள்னு ஒண்ணு விடாம கோயிலுக்கு வரோமே, நமக்கு மட்டும் ஏன் அத்தை இவ்வளவு கஷ்டம் வருது? ஒருவேளை இப்படி வர்றதுனாலதான் கஷ்டங்கள் இதோட நிக்குதோ என்னமோ, இல்லனா இதை விட பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வந்திருக்கும். இல்ல அத்தை, நம்ம ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்கோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. உனக்கு சிவாக்கு நீன்னு போட்டு இருக்கிற முடிச்சு ரொம்ப கெட்டியான முடிச்சு. அது யாராலே அவுக்க முடியாது. நானும் அதை நம்பிக்கிட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அத்தை. ஆனா ஏதாவது ஒரு புதுசா பிரச்சனை வந்து அப்பாவுக்கும் மாமாவுக்கும் பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கே. இப்ப பாருங்க, அந்த மிலிட்டரிக்கார விவகாரம். சிவா மாமா ஏன் அவரை கடத்தணும்? அவர் என்ன தப்பு பண்ணாரு? உங்க அப்பாவுக்கும் மாமாவுக்கும் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அந்த மிலிட்டரிக்காரன் தான் காரணம்னு நினைச்சு சிவா அவனை கடத்திட்டான். இப்ப மாமா கடத்திட்டு போய் வச்ச இடத்துல அந்த மிலிட்டரிக்காரர் இல்லையாமே. அங்கதானே பிரச்சனையே வந்துச்சு. உங்க அப்பாவும் நரசிம்மனும் சேர்ந்து ராஜதுரைய அங்கேருந்து கடத்திட்டு போயிட்டதா உங்க மாமா நினைக்கிறாரு. அத்தை, இவங்க விரோதமா முடிய போறதில்ல, எங்க கல்யாணமும் நிச்சயமா நடக்கும். அவங்க விரோதம் தீருதோ இல்லையோ, உன் கல்யாணம் நடக்கும். கோயில்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசாத. வா போலாம். சரிம்மா, நான் கிளம்புறேன். நீங்களும் வாங்க அத்தை. பாட்டி உங்களை பார்க்கணும் சொல்லிட்டு இருக்கு. இந்த வயசான காலத்துல அது படுற வேதனைய பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. இல்லம்மா மீனா, வந்து அம்மாவை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா உங்க மாமாக்கு தெரிஞ்சா வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாரே. அவர் என்ன எப்பவும் வீட்லயே இருக்காரு? அவருக்கு தெரியாம வாங்க அத்தை. சரி வரேம்மா, நீ பார்த்து பத்திரமா போ. சரிங்க அத்தை. ஹலோ. ஹலோ சிவா. சொல் அன்பு. மேடத்துல பேசிட்டியா? பேசிட்டேன். ஆனா என்ன சொன்னாங்க? நேராவா பேசலான்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னா எப்படி? நம்ம என்னதான் பண்றது? நாங்க வரேன். வரையா? ஊர்ல பிரச்சனை தானே போன. பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சா? இல்லடா. அப்புறம் எப்படி சிவா வருவ? நீ பிரச்சனை எல்லாம் முடிச்சு மெதுவா வா. இல்ல அன்பு, நான் வந்துடுறேன். இங்க இருக்கிற பிரச்சனையால பாதிக்கப்பட போறது நான் மட்டும்தான். ஆனா அங்க இருக்கிற பிரச்சனையால பாதிக்கப்பட போறது நூற்றுக்கணக்கான ஒர்க்கர்ஸும் அவங்க குடும்பமும். அதனால அந்த பிரச்சனை தீர்க்கிறது தான் என்னோட முதல் வேலை. சிவா, எல்லார்கிட்டயும் சொல்லிவை, நாளைக்கு நான் வந்துருவேன். அது வரைக்கும் எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லு. போராட்டம், தர்ணா, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வேண்டாம். புரியுதா? சரி சிவா, நான் எல்லார்ட்டையும் சொல்லிடுறேன். சரி, பாய் அன்பு. ஹாய் மா. குட் மார்னிங். குட் மார்னிங். தேங்க்ஸ். அப்பா எங்கம்மா? வழக்கம் போல வாக்கிங் போயிருக்காரு. அப்பா கிட்ட விஷயத்த சொன்னியா? என்னது? என்னதா? என்னம்மா, நேத்துக்கு அவ்வளவு தூரம் சொன்னனே. என் லவ் விஷயத்தை பத்தி, நான் கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தி அப்பா கிட்ட பேசினியா இல்லையா? பூஜா, சொன்னா கேளுமா. இது விளையாட்டு விஷயம் இல்ல. அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. வேண்டாமா? நான் விளையாடலமா, சீரியஸா தான் சொல்றேன். என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நான் நினைச்சதுதான். சிவாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறது உறுதி. ஓகே? அண்ட் பேரண்ட்ஸுங்கிற முறையில நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன். பெர்மிஷன் கேட்டு இன்னைக்குமே இந்த பூஜாக்கு பழக்கம் இல்லை.
தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே